அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ கைஸ், இன்னைக்கு டிஜிலாக்கர் அக்கௌண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முக்கியமா என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபருடைய ஆதாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் எண்ணும் கண்டிப்பா தேவை. சரி, டிஜிலாக்கர் அக்கௌண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு பார்ப்போம். கூகுள் சர்ச் என்ஜின்ல டிஜிலாக்கர்னு சர்ச் கொடுக்கிறேன். வந்திருக்கிற ரிசல்ட்ல டிஜிலாக்கர் லிங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறவங்க சைன்இன் கொடுங்க. புதுசா நம்ம கிரியேட் பண்றத பார்க்க போறோம்ன்றதுனால சைன் அப் கொடுக்கிறேன். இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனைத்தும் உங்களுடைய ஆதார்ல எப்படி இருக்கோ அது போல கொடுங்க. இந்த நபருடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய ஜெண்டர், இது மூணுத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தாப்புல அவங்களுடைய ஆதார்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரையும் மெயில் ஐடி இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு செக்யூரிட்டி பின் 6 டிஜிட்ல கிரியேட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுத்து அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஓடிபியை டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. திரும்பவும் ஆதார்ல பதிவு செய்யப்பட்ட மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை இந்த இடத்துல போட்டு சப்மிட் கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆதார் நம்பருக்கு ஆல்ரெடி டிஜிலாக்கர் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால சைன்இன் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஆதார் நம்பருக்கு டிஜிலாக்கர் அக்கௌண்ட் கிரியேட் ஆகாம இருந்திருந்தா இந்த ஐடி கிரியேட் ஆகி இருக்கும். ஏற்கனவே அக்கௌண்ட் கிரியேட் ஆகி இருக்கிறதுனால நம்ம டைரக்டா சைன்இன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு டிஜிலாக்கர் அக்கௌண்ட் எப்படி சைன் அப் பண்றதுன்னு பாத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.